ஓம் சாய்ராம். இந்த வீடியோல இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத நிரந்தரமான பணவரவு கொடுக்கும் புத்தம் புதிய 10 ஆன்மீக குறிப்புகள் தான் பார்க்க போறீங்க. இந்த ஆன்மீக குறிப்புகளை சொல்லியிருக்க மாதிரி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா பணவரவு எந்த ஒரு தடையுமே இல்லாம மிக பெரிய அளவில் உங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்ற இந்த 10 பரிகாரத்தில் உங்களால் முடிஞ்ச பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் நிறைய பரிகாரம் செஞ்சுருப்போம். நமக்கு நிறைய காசு வரணும், நிரந்தரமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பரிகாரங்கள் செஞ்சுருப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரங்களை செய்யும்போது சில பேருக்கு உடனே பலன் கிடச்சிருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அவங்களோட கர்ம வினையை பொறுத்தது அப்படின்ட்டு நம்ம ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வழிபாட்டு முறைகளை, இந்த பரிகாரங்களை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டே வாங்க. நிச்சயமாக நீங்கள் பணக்காரர் ஆவதற்கான ராஜயோகம் உங்களுக்கு கிட்டுங்க. ஓகே, வாங்க பரிகாரத்துக்குள்ளே போகலாம். ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன், எல்லாருமே இதை செஞ்சு பார்க்கலாம். காலையில் நீங்கள் கண் முழிக்கும் போது நல்லா ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளின் முகத்தில் நீங்கள் காலை தினந்தோறும் கண் விழிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்குங்க. இந்த ஜாக்பாட்லாம் அடிக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்கும். தமிழ் மாசத்தை கணக்கில் வச்சுங்க. தமிழ் மாசத்தோட ஒவ்வொரு முதல் திங்கட்கிழமை திருப்பதிக்கு செல்ல வேண்டும். இது யாரெல்லாம் முடியுமோ அவங்களாம் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இது செஞ்சீங்கன்னா 100% உங்களுக்கு சக்சஸ் ரேட் இருக்கும். தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை நீங்க திருப்பதிக்கு செல்லணும். இதே போல ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை நீங்க திருப்பதிக்கு செல்ல வேண்டும். 12 மாசம் 12 திங்கட்கிழமைகள் நீங்கள் இப்படி திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வந்தால் நீங்க கோடீஸ்வரர் ஆவது 100% உறுதி. இதை எழுதி கூட நீங்க வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்த உணவை வாங்கி கொடுத்தால் உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகும். பூஜை அறையில் இருக்க சுவாமிக்கு சில பேர் ஆரத்தி எடுப்பாங்க. அப்படி ஆரத்தி எடுக்கும் போது அதுல சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது. மனுஷங்களுக்கு எடுக்கிற ஆரத்தி தான், அதாவது புதுசா கல்யாணமானவங்க இல்ல குழந்தைலாம் வரும்போது வீட்டுல ஆரத்தி எடுப்பாங்களா, அப்படி ஆரத்தி எடுக்கும் போது மட்டும்தான் சுண்ணாம்பு சேர்த்து ஆரத்தி எடுக்கணும். சுவாமிக்கு பாத்தீங்கன்னா குங்குமம் அதை தண்ணியில கரைச்சுதான் ஆரத்தி எடுக்கணும். அதுதான் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிச்சு, அதனால இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யலாம். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். மழை பெய்யும் போது மழை தண்ணீரை பிடிச்சுக்குங்க. அதுல எலுமிச்சம்பழத்தோலை அந்த மழை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு கொள்ளுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தோலோட சாறு அந்த தண்ணீரை இறங்கின அப்புறம் அந்த தண்ணீரை வீட்டின் மூளை முடுக்கில் தெளித்து வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வீட்டில் இருக்க கஷ்டம் வறுமை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கிடுங்க. ஒரு சிறிய அகலமான பவுலில் எப்போதுமே ஒரு 9 எலுமிச்சம்பழத்தை போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் சமையலறையில் இருக்கும் டைனிங் டேபிள் வச்சுருங்க, அது மேலே கூட நீங்கள் வைக்கலாம். இப்படி செஞ்சாலும் மகாலட்சுமி கடாட்சம் பெறுங்க. கோவிலில் லட்சுமி தாயாருக்கு வச்சிருந்த தாமரை பூவை நம்ம வீட்டிற்கு எடுத்து கொண்டு வந்து பச்சை நிற பட்டு துணியில் மடித்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் வற்றாத செல்வம் உங்கள் வீட்டில் பெருகி கொண்டே இருக்குங்க. ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு வைச்ச சந்தனத்தை நாம பிரசாதமாக பெற்றுக்கொண்டு அந்த சந்தனத்தை நீங்க தினந்தோறும் நெத்தியில வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இருக்க பண கஷ்டம்லாம் நீங்கும். இந்த சந்தனத்தை நீங்க சிறிதளவு பணப்பெட்டியிலும் வைக்கலாம். ஸ்வர்ண ஆகாசன பைரவருக்கு அபிஷேகம் செய்ய நீங்க பன்னீர் வாங்கி கொடுக்கணுங்க. அப்படி பன்னீர் வாங்கி கொடுத்துட்டு ஸ்வர்ண ஆகாசன பைரவருக்கு அபிஷேகம் முடிஞ்சப்புறம் அந்த பன்னீரை கொண்டு வந்துட்டு நம்ம வீட்லையும் பீரோலையும் தெளிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்க வீட்டில் அல்ல குறையாத பணமும் நகையும் சேரும். ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் நம்மளோட வீட்டிலேயே பெருமாளோட திருப்பாதத்தை வரைந்து அதற்கு அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு சொந்த வீடு நிலம் இப்படி வாங்கக்கூடிய யோகம் மிகப்பெரிய அளவில் சேரும். இது நிறைய பேர் செஞ்சு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பரிகாரம். நான் இப்ப சொன்ன பரிகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில பரிகாரங்கள் ரொம்ப எளிமையா வீட்டிலேயே பண்ணக்கூடிய பரிகாரங்கள். இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா பணம் மிகப்பெரிய அளவில் பெருகும். லட்சுமி கடாட்சம் உங்க வீட்டில் சேருங்க. வீடு வாங்கிறதுக்கான பணமோ இல்ல கார் வாங்கிறதுக்கான பணமோ இல்ல வேலையில நல்ல ஒரு சக்சஸ் வரணுமோ இல்ல இருக்க கஷ்டம்லாம் நீங்க கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்க. எல்லா பரிகாரங்களும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பணவரவு உங்க வீட்லயும் மிகப்பெரிய அளவில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.